ஏகாதசி விரதத்தின் சிறப்புகள் என்ன? அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்? இந்துக்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்களில் ஒன்று ஏகாதசி. கொஞ்சம் அதிகமான நபர்களால் அனுஷ்டிக்கப்படக்கூடிய விரதம் என்பதாக பார்த்தாலும் ஏகாதசி தான் அதிகமான நபர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் நாம் எப்பொழுதுமே மனதில் ஒன்றை கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினுடைய 70% மக்கள் எந்த ஒரு விரதத்தையும் கடைப்பிடிப்பதில்லை, அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. இதை மனதில் கொண்டு நாம் 30% மக்கள் எதை கடைப்பிடிக்கிறார்களோ அவற்றில் ஒன்றான அல்லது அவற்றில் சிறப்பான விரதமாக கருதப்படக்கூடிய ஏகாதசி விரதத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஏகாதசி விரதம் என்பது நிச்சயமாக சைவர்களால் அனுஷ்டிக்கப்படுவதில்லை. தமிழகத்தில் பெரும்பான்மை என்பதாக பார்க்கிற பொழுது, அதாவது சமயப்பற்றுடைய மக்களில் பெரும்பான்மை, அந்த மக்கள் அவர்கள் யாரும் ஏகாதசி விரதம் இருப்பதில்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகாதசியினுடைய நிலை என்ன என்பதாக. ஆகவே சைவர்கள் நீங்களாக வைணவர்கள் மாத்துவர்கள் அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். பொதுமக்களில் பலர், அதாவது தனக்கு தான் சைவமா அல்லது வைஷ்ணவமா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் ஒரு ஹிந்து என்கின்ற முறையில் வாழக்கூடியவர்கள் பல பேர்கள், அவர்கள் ஏகாதசி விரதத்தை ஒரு சிலர் அனுஷ்டிக்கலாம். அவர்களில் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பு என்ன, அதுதான் நமக்கு முக்கியமானது. காலமாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு செய், அதாவது முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பழமொழி, அது என்ன? ந காயத்ரியா பரம் மந்திரம், ந மாதுகு பரதெய்வதம், ந காஷ்யா பரமம் தீர்த்தம், ந ஏகாதஷ்யா சமம் விரதம். 4 விஷயங்களை பற்றி இந்த பாடல் குறிப்பிடுகிறது. இது இன்னார் இயற்றினார், எப்பொழுது இயற்றினார், எங்கே வந்தது, அந்த கேள்விகளுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாமே பழமொழிகள் என்று சொல்லுகிற போது காலங்காலமாக நாம் பயன்படுத்தி வரக்கூடிய மொழிகள். அதில் ஒன்று இது, ந காயத்ரியா பரம் மந்திரம். அன்றைக்கே நான் சொன்னேன், காயத்ரி மந்திரத்தை பற்றி ஒரு முறை பேசுகிற பொழுது இதை சொல்லி இருக்கிறேன். ந காயத்ரியா பரம் மந்திரம். மந்திரங்களிலேயே தலை சிறந்தது எது, இதை விட உயர்வான ஒரு மந்திரம் கிடையாது என்பதாக எதை ஸ்லாகித்து சொல்லலாம் என்றால் காயத்ரி. அது முதல் வரி. இந்த இரண்டாவது விஷயம், ந மாதுகு பரதெய்வதம். நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியணும். இந்த கோவிலில் போய் சாமி கும்பிடுறது, நான் இன்ன சாமியை கும்பிட்றவன், எனக்கு இஷ்ட தெய்வம் இது, நான் கோயிலுக்கு போகிறவன், அன்றாடம் போகிறவன், மாதந்தோறும் போகிறவன், ஆண்டுக்கு ஒரு முறை போகிறவன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லி பல தெய்வங்களை கும்பிட்றதா சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும், எந்த கோவிலுக்கும் போகாதவன், எந்த கோவிலையும் ஏற்காதவன், எந்த தெய்வத்தையுமே ஏற்காதவன் யாராவது ஒருவன், எங்கள் அம்மாவை நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்து யாராவது உண்டா? கிடையாது. அதுதான் இதுலேயும் சொல்லப்படுகிறது. ந மாதுகு பரதெய்வதம். அம்மா தான்ப்பா வசந்தி தெய்வம். நீ கோவிலுக்கு போறியா போலியாங்கிறது முக்கியம் இல்லை. உங்கள் அம்மா கிட்ட நீ எவ்வளவு அன்பு செலுத்துகிறாய், பாசம் வைத்திருக்கிறாய், அவளிடத்தில் எவ்வளவு உபசரணை செய்கிறாய், இதுதான் முக்கியம். அதனால் நமக்கு தெய்வங்களிலேயே தலை சிறந்த தெய்வம் தாய் தான். அந்த தாயை நிராகரிக்கக்கூடிய, புறக்கணிக்கக்கூடிய நாத்திகவாதியை நாம் இதுவரை பார்த்ததில்லை. நாத்திகவாதின்னா கோவிலுக்கு போக மாட்டான், சாமியை ஏற்றுக்க மாட்டான், புராணத்தை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் அம்மாவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவன் யாராவது இருக்கானே? அதனால தான் அந்த வார்த்தை போட்டிருக்கு, ந மாதுகு பரதெய்வதம், ந காஷ்யா பரமம் தீர்த்தம். முதல்ல தீர்த்த யாத்திரை என்பது பொதுவாக எல்லா இந்துக்களும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்று. பலர் பல இடங்களுக்கு போவார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் போய் செல்ல வேண்டிய தீர்த்த க்ஷேத்திரங்களிலேயே, தீர்த்த ஸ்தலங்களிலேயே எது தலை சிறந்தது என்று சொன்னால் காசி. இந்த எல்லா தீர்த்த ஸ்தலங்கள்
அது இல்லை. எது ரொம்ப சிறப்பானதாக அதிகமான நபர்களால் அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு வேடிக்கை, இந்த காசிக்கு வைணவர்கள் போக மாட்டார்கள். இது பல பேருக்கு தெரியாத உண்மை. ராமேஸ்வரத்திற்கு எந்த வைஷ்ணவரும் போக மாட்டார்கள். இதுவும் நமக்கு தெரியாத உண்மை. அதனால் இந்த ரெண்டு ஏன் அவர்கள் போவதில்லை என்றால், இரண்டுமே சிவக்ஷேத்திரங்கள். காசி விஸ்வநாதருடைய ஸ்தலம், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியினுடையது. அதனால் இந்த ரெண்டுக்கும் அவர்கள் போவதில்லை. ஆனால் பை அண்ட் லார்ஜ் அதிகமான மக்கள் எங்கே போகிறாங்க, எந்த க்ஷேத்திரத்துக்கு கட்டாயம் போவாங்க அப்படின்னாக்க, இந்த கயா ஸ்ரார்த்தம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா இந்துக்களும் அதை செய்வார்கள். அதுக்கு கயைக்கு போவார்கள். அதில் வைஷ்ணவர்களும் போவார்கள். இந்த கயாங்கிறது காசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அந்த கயாவுக்கு செல்லக்கூடிய வைணவர்கள் கூட காசிக்கு போக மாட்டார்கள். காசியிலையும் கங்கை ஓடுகிறது, கயாவிலும் கங்கை ஓடுகிறது. ஆனால் கயாவிலேயே அவர்கள் ஸ்நானம் செய்து விடுவார்கள். கங்கா ஸ்நானம் செய்வதற்காக காசிக்கு போக மாட்டார்கள். காசிக்கு போகக்கூடியவர்கள் வைணவர்கள் நீங்களாக வட பாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், அதில் வைணவம் சைவம் அந்த பேதமே கிடையாது. பாரத தேசம் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் எல்லாருமே காசிக்கு கட்டாயம் போகிறார்கள். அதனால் நகாஷ்யா பரமம் தீர்த்தம், தீர்த்தங்களில் தீர்த்த க்ஷேத்திரங்களில் உயர்ந்தது காசி. ந ஏகாதசியா, இந்த மூணையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே சப்ஜெக்ட் மேட்டர். ந ஏகாதசியா சமம் விரதம். விரதங்கள் பலர் விரதங்களை அனுஷ்டிக்கலாம். ஆனால் எல்லா விரதங்களிலும் தலை சிறந்தது எது? ஏகாதசி. அதனால் இதைத்தான் அதிகமான பேர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் என்பதாகவும் கொள்ளலாம். இந்த ஏகாதசி என்பது என்ன? அந்த வார்த்தைக்கே என்ன பொருள்? தச 10, ஏகாதச 11, வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஏதோ ஏகாதசின்னா அது என்ன அப்படின்னு யோசனையே வேண்டாம். திதிகள் உள்ளன அல்லவா? 2 பட்சம் இருக்கிறது மாதத்தில், கிருஷ்ணபக்ஷம் அதே போல் சுக்லபக்ஷம். இந்த வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது. அப்போ இந்த தேய்பிறை காலம் கிருஷ்ணபக்ஷம், அதுலேயும் 15 நாட்கள் வரும், இன்க்ளூடிங் அமாவாஸ்யா. அது சேர்ந்து 15 நாள் வரும். அதில் 11வது நாள் அதுதான் ஏகாதசி, வேறு ஒன்றுமே இல்லை. இது ஒரு திதி, 11th டே ஆஃப் தி லூனார் கேலண்டர். அது ஒவ்வொரு மாதமும் வருகிறது. வருகிற போது என்ன, எப்படி அனுஷ்டிக்கிறோம்? கிருஷ்ணபக்ஷத்தில் ஒரு ஏகாதசி, சுக்லபக்ஷத்தில் ஒரு ஏகாதசி, அந்த 11வது நாள். அது என்ன, அந்த ஏகாதசியை ஏன் செலக்ட் பண்ணணும்? ஏன் தசமியை செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது? அல்லது வேறு ஏதாவது ஒரு நாளை ஏன் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது? சாதாரணமாகவே இந்த விரதங்கள் என்பது எதற்காக என்று சொன்னால், ஓயாமல் வேலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகளுக்கு எப்பொழுதாவது ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வு கொடுக்க வேண்டும். மிஷினில் கூட நாம் எந்த மிஷினை எவ்வளவு நாள் உபயோகப்படுத்தினாலும், எவ்வளவு மணி நேரம் உபயோகப்படுத்தினாலும், a few hours or few days அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுகிறது. லே ஆஃபுங்கிறான், அந்த இடத்துல நம்ம வேலை செய்ய வேண்டாம், இதை மிஷினெல்லாம் திரும்ப ஒழுங்குபடுத்துவோம், அதுக்கெல்லாம் ஆயிலிங் போடுவோம், அந்த மாதிரியெல்லாம் செய்கிறார்கள் அல்லவா எல்லாத்தையும். அப்போ வெளிப்படையாக இருக்கக்கூடிய எத்தனையோ மிஷின்கள் நாம் பயன்படுத்தக்கூடியது, அவற்றுக்கே எப்பொழுதாவது ஓய்வு தேவை என்று உணர்ந்து அதை செய்கிற பொழுது, நம்முடைய உடலுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டு இருக்கிற இந்த ஜீரண உறுப்புகள், வாயிலேருந்து ஆரம்பித்து, நாக்கிலேருந்து ஆரம்பித்து, பல்லுலேருந்து ஆரம்பித்து, மறந்துடாதீங்க, ஜீரண உறுப்பு என்று சொன்னாக்கா ஏதோ இந்த வயிற்றில் இருக்கிற வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது மட்டுமல்ல. நான் சொல்வது மவுத்திலிருந்து, நம்முடைய வாய், நாக்கு, பற்கள், அதுக்கப்புறம் உணவு குழல், அதுக்கப்புறம் இரைப்பை, அதுக்கப்புறம் குடல் பகுதி, அதுக்கப்புறம் மலக்குடல், அதுக்கப்புறம் வெளியில் வரக்கூடிய இடம், இது அத்தனையுமே ஜீரண உறுப்புகளில் வருகிறது. இந்த ஜீரண உறுப்புகளுக்கு எப்பயாவது ஒரு தரம் அல்லது அடிக்கடி
அதை ஒரு பீரியாடிக்கலாக நாம்ளே முடிவு பண்ணி இத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம், லங்கனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. லங்கனம்னாக்க ஸ்கிப்பிங் எ மீல். லங்கனம்னா என்னவோ நினச்சிருக்கேன். நம்ம ஊரில் லங்கனம் இருக்கேன் அப்படின்னா பட்னி போட்டிருக்கேன், பட்னியாக கிடக்கான், அவன் லங்கனமாக இருக்கான், இன்றைக்கி லங்கனம் அப்படின்னா இன்றைக்கி சாப்பிட்லன்னு அர்த்தம், பட்டினின்னு அர்த்தம். ஆனால் லங்கனம்ங்கிற வார்த்தைக்கு என்னென்னா ஐ எம் ஸ்கிப்பிங், ஐ ஸ்கிப், தாண்டுறது லங்கனம். அதாவது ஒரு மீல் சாப்பிடாமல் இருந்து அடுத்த மீலுக்கு போய்டுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் லங்கனம். இதில் இந்த ஏகாதசி இன்னைக்கு நாம் அனுஷ்டிக்கக்கூடியதும் கூட ஃபாஸ்டிங், அது லங்கனம் என்று பெயர். அது முழுவதுமாக எதையுமே சாப்பிடாமல் இருப்பது. இந்த ஏகாதசி அந்த நாள் ஏன் செலக்ட் பண்ணாங்க? மற்ற நாட்களை விட அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த சூரியன் சந்திரன் இந்த இரண்டு பேரும் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் என்பது லௌகிகமாக நம்ம பார்க்கிறவர்களுக்கே புரிகிறது. சூரியன் இந்த பக்கம் மறைகிறான், சந்திரன் அந்த பக்கம் உதயமாகிறான். சந்திரனும் சூரியனும் எதிரெதிர். அப்போ ரெண்டு பேரும் எதிரெதிர் என்று சொன்னாக்க சூரியன் நகர்ந்து கொண்டே வருகிறான்னு சொன்னேன். அப்படி வருகிற போது சந்திரனில் சூரியன் அதுக்கு டிஃப்ரென்ஸே இல்லை. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் விலகி செல்கிறார்கள், 12 டிகிரி. அமாவாசை அன்னைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க ரெண்டு பேரும் நெருங்கி விடுகிறார்கள். அந்த நெருங்கி விடுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது 0, நோ டிகிரி. அடுத்த நாள்லேருந்து 12 டிகிரி. அதில் 11வது நாள், அதில் தான் நமக்கு இந்த 12 டிகிரி விலகி செல்லக்கூடியதில் 15 நாட்கள் 180வது டிகிரி. பௌர்ணமி இன்னைக்கு எதிரும் புதிருமாக எப்படி இருக்கிறார்கள் என்றால் 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிறார்கள். அதில் 11 அப்படின்னா உங்களை கணக்கு போட்டுக்கலாம், அதான் அதிகபட்சம். 11, 12, 13, 14, அதில் 11ஐ செலக்ட் பண்ணி இருக்கிறார்கள். அந்த நாளில் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்தால் நல்லது. இது நம்முடைய முன்னோர்கள் ஒரு கணக்கெடுத்து இந்த ஏகாதசியை அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் செய்திருக்கிற செயல். இதில் கூட கிருஷ்ணபட்சத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் சமயத்தில். ஆனால் நிச்சயமாக இந்த சுக்லபட்சத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது மாதம் ஒரு முறையாவது பட்டினி கிடப்பது, ஒரு நாள் ஸ்கிப்பிங் எ மீல். அது என்றைக்கு நடக்கணும் அப்படின்னா சுக்லபட்சத்து ஏகாதசி. ஏன்னா அன்றைக்கி தான் இந்த டிஃப்ரென்ஸை நான் சொன்னது வரும். இந்த கிருஷ்ணபட்சத்து ஏகாதசியில் அவ்வளவு டிஃப்ரென்ஸ் வரல. அதனால் நமக்கு இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் இப்பொழுது புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த நாள் ஏன் செலக்ட் பண்ணப்பட்டது, அதுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்றால், திதிகளில் 11வது திதியான ஏகாதசி என்று அனுஷ்டிக்கப்படுவதால் அதற்கு ஏகாதசி என்பது பெயர். இந்த ஏகாதசி விரதத்தை மாதத்திற்கு ஒரு முறை நான் சொன்னேன், பட்சத்திற்கு ஒரு முறைன்னு நான் சொன்னேன். அப்படி பார்த்தால் 2 ஒரு மாதத்திற்கு. சுக்லபட்சம் மட்டும் அனுஷ்டிக்கிறவர்களுக்கு மாதம் ஒரு முறை, 2 ஏகாதசியுமே அனுஷ்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறவர்களுக்கு 2 முறை. அப்படி பார்த்தாக்க வருஷத்துக்கு எவ்வளவு? 24 ஆகிறது. ஆனால் நீங்கள் கேலண்டரில் அதுக்காகத்தான் சொல்லுகிறேன், சில ஆண்டுகளில் மட்டும் 24 ஏகாதசிக்கு பதிலாக 25வது ஏகாதசியும் ஒன்று வரும். அது எதனால் அப்படின்னா 30 டேஸ் அந்த கவுண்ட்டு கரெக்டாக வருஷத்துக்கு முடியலதில்லை. ஏன்னா நமக்கே தெரியும் 365 நாள் அப்படின்னு சொல்லுகிறோம். அதில் ஒரு சில நாட்கள் முன்ன பின்ன வருது. அதில் வருகிற காரணத்தினால அதை அட்ஜஸ்ட் பண்ணுகிற மாதிரி சில ஆண்டுகளில் மட்டும் 25 ஏகாதசிகள், மற்ற ஆண்டுகளில் 24 ஏகாதசிகள். இந்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயரை வேற கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பௌராணிக ரீதியானது. இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் நம்புறவன் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணுமான்னா கிடையாது. நீங்கள் நம்பவும் வேண்டாம், அதை ஃபாலோ பண்ணவும் வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஊரில் சஷ்டி என்ன, கிருத்திகை என்ன, எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏகாதசி தான் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஏகாதசி எப்போ ஆரம்பிக்குது? சித்திரை மாதம் தானே நமக்கு ஆண்டு கணக்கு. அப்போ சித்திரையில் ஆரம்பிக்குதான்னா இல்லை, இது தனுர் மாதம் மார்கழி, அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த கார்த்திகை முடிகிற மட்டும், அது முடிகிறது தான் நம்ம கணக்கு.
இந்த தனுர் மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசி என்று பெயர். தேவர்கள் கண் விழிக்கும் நாள். தேவர்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் ஒரு நாளுங்கிறது எவ்ரிடே மார்னிங், டே டைம், நைட் டைம். அவர்களுக்கு டே டைம் நைட் டைம் என்னென்னா 6 மாதம். நம்மளை மாதிரி இல்லை, 6 மாதம் இரவு, 6 மாதம் பகல் தேவர்களுக்கு. இதெல்லாம் பௌராணிக செய்திகள். இந்த ஏகாதசி எப்படி தொடங்கியது அதெல்லாம் கூட விட, ஏகாதசிங்கிறது ஒரு ஸ்திரீ ரூபம். மாயா விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து வெளிப்பட்டு வந்த முரண் என்கின்ற அசுரனை அழிப்பதற்காக வெளிவந்த ஒரு சக்தி. அந்த ஸ்திரீ சக்திக்கு தான் ஏகாதசி என்பதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்குற போதே நமக்கு எப்படி இந்த ஆண்டுகளுக்கெல்லாம் பெயர் கொடுத்துருக்கோம். 60 ஆண்டுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதையெல்லாம் இருக்கு. இந்த 60 ஆண்டுகள் எப்படி பிறந்தன என்பது இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு என்னுடைய பகுத்தறிவை கொண்டு சிந்திக்கிற பொழுது இதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். டோட்டலி ஐ வில் ரிஜெக்ட் இட். பட் 60 ஆண்டுகள் சுழற்சி முறை, அது ரொம்ப ஃபைன், சயின்டிஃபிக். இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே சயின்டிஃபிக் கேலண்டர் நம்மளுக்கு தான். அதனால் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் ஏன் சார் இந்த பேர் கொடுத்துருக்கீங்க 60 வருஷத்துக்கு பேர்? அது எங்கூர் பேரே இல்லை, அது எங்கள் மொழி சொல்லாக இல்லை, அதை ஏற்றுக்கணுமா அப்படின்னா வேண்டாம். ஆனால் 60 தான் சுழற்சிங்கிறது நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது. அவங்களாம் கணக்கு இப்படி நீட்டாக வாக்கில் போடுறாங்க. நமக்கு மட்டும்தான் சுழற்சி முறையில் திரும்பவும் அதே வரும், திரும்பவும் கலியுகம் வரும், திரும்பவும் திரேதாயுகம் வரும், திரும்பவும் பிரபவ, திரும்பவும் விபவ, இதெல்லாம் இப்படி வரும். இதான் உண்மையா? இங்கேருந்து தொடங்கி எங்கே போய் எங்கே தான் இருக்க முடியும்? கடைசியாக ஃபைனல் பாயிண்ட் எதுன்னா அங்கே ஒன்றுமே இல்லையே. இதில் ஃபைனல் பாயிண்ட்டும் இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. ரெண்டும் ஒரு சுழற்சி முறையில் வந்து முடியுது அப்படிங்கிறது அர்த்தம் உள்ளது தானே. அதுக்கெல்லாம் ராசிகள் கணக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது 60 ஆண்டுகள். அந்த 60 ஆண்டுகளுக்கு பெயர்களில் வேண்டுமானால் உங்களுக்கு பௌராணிக ரீதியான செய்திகள் எல்லாம் நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் இதுலேயும் கூட அதை விட்டுருவோம், அந்த ஆஸ்பெக்டுக்கு போக வேண்டாம். ஆனால் நிச்சயமாக 8 வயசுக்கு மேலே ஒரு குழந்தை இந்த மாதத்தில் ஒரு நாள் ஒரு மீலை ஸ்கிப் பண்ணணும், அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை ஸ்கிப் பண்ணணும், இதெல்லாம் யாருக்கு சார் சொல்லலாம் அப்படின்னா 8 வயது வரைக்கும் இருக்கிற பாலகனுக்கு அல்ல. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீரண உறுப்புகள் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தே 8 வருஷம்தான் ஆகுது. அதனால் அதில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை 8 வருஷத்திற்கு அப்புறம். அதே மாதிரி 80 வயசுக்கு மேலே அவரால் ஒரு வேளை மீலை கூட ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா சாப்பாட்டினுடைய குவாண்டம் குறைஞ்சி போகுது. அதனால் அந்த இன்டர்வெல் பீரியடு ரொம்ப லாங்காக இருக்க முடியாது. அதனால் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டாம். இதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. 8 வயசுக்கு கீழே இருந்தாலும் வேண்டாம், 80 வயசுக்கு மேலே போயிட்டாலும் வேண்டாம். அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கெல்லாம் சாய்ஸ். இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நத்திங் இஸ் கம்பல்ஷன். அதனால்தான் நம்முடைய தர்மத்தினுடைய சிறப்பே அதுதான். நீ விரும்பினால் நீ அனுஷ்டிக்கலாம். அதனால் இதை நாம் ஃபாலோ பண்ணணும். அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? சாதாரணமாக சாப்பிடக்கூடிய டெய்லி மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த டெய்லி மீல்ஸ்னால் சவுத்தை பொறுத்த வரைக்கும் ரைஸ். அந்த ஏன் பெரும்பாலான மாநிலங்கள் ரைஸ். ஏன்னா பெங்காலில் ரைஸ் தான், அஸ்ஸாமில் ரைஸ் தான், அருணாச்சல் பிரதேஷ் ரைஸ் தான், மேகாலயா ரைஸ் தான். இங்கே எல்லாமே ரைஸ் தான் மெயின் டிஷ். அதனால் ரைஸ் தான் ஃபுட்டு. இந்த வீட்டு தான் இந்த நாட்டில் ரொம்ப குறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களே. இன்றைக்கி என்னாச்சு? வீட்டு சப்பாத்தி அது எல்லாருக்குமே ஃபெமிலியர் ஆகிட்டு. அதனால் இப்போ நார்த்தும் கிடையாது, சவுத்தும் கிடையாது, ரைஸ் குவாண்டமா அல்லது சப்பாத்தி குவாண்டமாங்கிற கேள்வியும் கிடையாது. எல்லோரும் எல்லாத்திற்கும் பழக்கப்பட்டு விட்டோம். அதனால் அந்த மாதிரி டெய்லி சாப்பிடக்கூடிய அந்த உணவை தவிர்த்து, அப்படின்னா அன்றைக்கி நான் சொன்னேன் ஏற்கனவே, எந்த விரதமாக இருந்தாலும் இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இட்லியில் உளுந்து இருக்குது. அந்த உளுந்து இஸ் நாட் குட் அந்த விரதத்திற்கு. அதனால் உளுந்து கலந்த அரிசி அது வேண்டாம். அது ரெண்டையும் விட்டுரும். அதனால் அன்றைக்கி ஏகாதசி விரதம் சார், நான் அன்றைக்கி
ஒரு 10 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நிறுத்தலான் இருக்கேன், அல்லது 4 இட்லி சாப்பிட்லான் இருக்கேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதை ஒரு 2ஐயும் தவிர்த்தணும். அதனால என்னெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால், குக்கிங் ஃபுட்டாகவே இல்லாமல் வெறும் பழங்கள், பலகாரம்னு இப்போ தமிழில் சொல்கிறான் இல்லையா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி இன்னும் பலகாரம் பண்ணியிருக்கேங்கிறாங்கல்ல. இந்த பலகாரங்கிறது அந்த வார்த்தை அப்படி ஒன்று கிடையாது. பல காரங்களை கொண்டது பலகாரம் அல்ல, ஃபல் ஆகார். அதாவது பழங்களை மட்டுமே ஆகாரமாக கொள்ளுதல். அது என்றைக்கு விரதத்தை இன்றைக்கி கட்டேன். அதுலேயும் எந்த பழங்கள் என்ன குவாண்டம், அது ரொம்ப முக்கியம். அதனால் அன்றைக்கி எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தால், தசமி முதல் நாள் லஞ்சோடு நிறுத்திடணும். லஞ்சு நார்மலாக சாப்பிட்லாம் தசமி இன்றைக்கி. அப்புறம் தசமி ராத்திரி பட்னி, ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. ஏகாதசி ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் பல்லாகாரலாம், அதெல்லாம் ரிலாக்ஸ்டு ரூல்ஸ். நீங்களாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு அனுஷ்டிக்கணுங்கிற ஒரு பெருமையும் வரணும். நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு உலகத்துக்கு சொல்லிக்கணும், இன்றைக்கி ஏகாதசி விரதங்க அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கி கேட்டால் மத்தியானம் ஒரு 4 வாழைப்பழம், ராத்திரி ஒரு 8 ஆரஞ்சு, இவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லி முடியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லாகார் அல்லது வேறு பூரி அல்லது சத்துமா அல்லது என்ன ஜவ்வரிசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, விரதத்தில் அனுஷ்டிக்கக்கூடியது வட பாரதத்தில் ஜவ்வரிசி உப்புமா, அது இல்லை அரிசி உப்புமா. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அன்றைக்கி பண்ணக்கூடியது அரிசி உப்புமா இல்லை கோதுமை ரவை உப்புமா. இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எதையுமே சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் தான் ஏகாதசி விரதம். நிர்ஜல ஏகாதசின்னே ஒன்று பேரே இருக்குது. இந்த 25 ஏகாதசிகளில் ஒரு ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசி அப்படின்னே பேர். அது பீமனுக்கு உகந்த நாளுங்கிறதுனால பீம ஏகாதசின்னு அதுக்கு பேர். அது என்ன நிர்ஜலம், அது என்ன பீம ஏகாதசின்னா, பீமன் சொன்னான் என்னால் ஏகாதசி விரதம்லாம் இருக்க முடியாது, அவன் நிறைய சாப்பிட்றான். அதனால் அவனுக்கு என்ன சொன்னாங்க, வருஷத்துக்கு ஒரு நாளாவது இருந்து தொல்லடா, இது என்ன எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மிஷினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டாமா, ஒரு நாளாவது இருந்து தொல்லை அப்படின்னு சொல்லுகிற போது, இந்த நிர்ஜல ஏகாதசி ஆனி மாதம் வரும். அந்த இன்னைக்கு நீ நிர்ஜலம்னா தண்ணி கூட குடிக்காத, தண்ணியும் குடிக்கக்கூடாது. அன்றைக்கி தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கிறேன். மற்ற நாட்களில் அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. அவ்வப்போது ரொம்ப தொண்டை வறண்டு போச்சு, எனக்கு இந்த குடிக்கணும் போல் தோணுது அப்படின்னா கொஞ்சம் குடிச்சிக்கலாம் மற்ற ரிலாக்ஸேஷனில். இந்த ஏகாதசிக்கு, நிர்ஜல ஏகாதசிக்கு ஒரு ட்ராப்பாக வாட்டரை கூட குடிக்கக்கூடாது. சரி, இது எப்போ முடியும்? அன்றைக்கி ஃபுல்லாக போயிடுது. அந்த ஏகாதசி நாளுக்கு என்ன சார் பண்ணணும்? ஏதாவது சினிமாவுக்கு போயிடலாமா? இப்போல்லாம் எங்கள் ஊரில் வைகுண்ட ஏகாதசின்னா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஃபிலிம் போடுறான், அதில் போய் உட்காந்துடுறதா, அதான கணக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அந்த ஹோல் ஏகாதசியின் போது இறைவனை ஸ்மரித்தல், விஷ்ணு பகவானை ஸ்மரித்தல், ராமநாமம் சொல்லுதல், கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்லுதல், உனக்கு பிடிச்ச எந்த ஒரு கடவுளோ. ஆனால் நிச்சயமாக சிவபெருமானை தியானிக்க மாட்டாங்க யாரும் ஏகாதசி இன்னைக்கு, அதையும் மனசில் வச்சுக்கிங்க. நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், இன்றைக்கி சிவனை நினச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவீங்களா? கிருத்திகை விரதம்னா முருகனை நினைக்கலாம், சஷ்டி விரதம்னா முருகனை நினைக்கலாம், சிவராத்திரின்னா சிவனை நினைக்கலாம். ஆனால் ஏகாதசி இன்னைக்கு சிவனை போய் யாராவது நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அன்றைக்கி யாரும் நினைக்கணும்? விஷ்ணுவினுடைய ஏதாவது ஒரு அம்சத்தை, நேரடியாக விஷ்ணு. அதனால் நம்ம ஊரில் விஷ்ணு சகசரநாமம் அப்படின்னே ஒரு புக்கு இருக்குது. அந்த விஷ்ணு சகசரநாம பாராயணம் அதை செய்யலாம். இன்றைக்கி பகவத்கீதை பாராயணம் அதை செய்யலாம். எப்படி சார் பொழுதுபோக்குறது? ஏன்னா நமக்கெல்லாம் சாப்பிட்லனாலே இன்றைக்கி வேலையே இல்லைங்கிற மாதிரி தோணும். அது மட்டும் இல்லை, நம்மளால் வேலை செய்ய முடியாதுங்கிற எண்ணம் கூட மனதில் பதிஞ்சிடுறது. நான் இன்றைக்கி பட்னியாக இருக்கிறதுனால ஆஃபீஸுக்கு போக முடியல, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ பட்னி கிடக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் இது மைண்டில் பதிவாகிடுது இல்லை, இன்றைக்கி ஆஃபீஸ் போக முடியாது, நான் ஆஃபீஸ் வேறு போனோம், அதனால் பட்னி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வயிறு காயலாம், வேலையும் செய்யலாம். வயிறை காய போடணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ எப்படி ஹவு டு என்கேஜ், ஹவு டு டைவர்ட் யுவர் அட்டென்ஷன், அதுக்கு தான் பகவன் நாமம்.
ஓம் நமோ நாராயணாய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லை ராமநாமத்தை எழுதலாம். இல்லைன்னாக்க நான் சொன்னபடி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் அல்லது பகவத்கீதா பாராயணம். இதெல்லாம் கீதை அந்த ஜெயந்தின்னே ஒரு ஏகாதசி இன்னைக்கு வருது. ஆனால் ஆக்சுவலாக ஏகாதசி இன்னைக்கு கீதை சொல்லப்படலை. இருந்தாலும் காலங்காலமாக அதை எவனோ சொல்லிட்டு போயிட்டான். கீதா ஜெயந்தின்னு வருஷத்தில் ஒரு நாள், ஒரு ஏகாதசிக்கு பேரே கீதா ஜெயந்தி. கீதை அன்றைக்கு தான் உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்லுவான். அந்த நாள், அந்த ஏகாதசி அன்றைக்கி பகவத்கீதை நாள் முழுக்க பாராயணம் பண்ணுவாங்க. எல்லா 700 ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ணுவார்கள். அந்த மாதிரி ஏதாவது இருக்க வேண்டும். இப்போ இந்த சுத்த உபவாசம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னாக்க, சர்வேஷாம் போஜனா, அதாவது போஜனங்கிறது அட்ரஸிங் த பப்ளிக்னு அர்த்தம். போஜன மக்களே அப்படின்னு விழிக்கிறேன். நான் விழிக்கிற போது போஜன மக்களே என்ன சொல்ல வரேன், சர்வேஷாம் துவயம் ச, எல்லாருடைய கவனத்திற்காகவும் நான் சொல்லுகிறேன். 2 விஷயம் ரொம்ப முக்கியம் ஏகாதசி இன்னைக்கு. ஒன்று என்ன, சுத்தோபவாசம். உபவாசம்னாலே நான் சொல்லிட்டேன், பட்னி கிடக்கிறதுக்கு பேர் உபவாசம் இல்லை, பகவானோடு கூட இருத்தல், பகவானோடு சிந்தனையில் இருத்தல், அதுதான் சுத்த உபவாசம். ஆனால் பட்னி இருக்கணும். இது பிரதமஹா. சத்கதா சிரவணம் ததா. 2வது விஷயம் என்ன, சத்கதா சிரவணம். நான் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம், பகவத்கீதை பாராயணம், யாராவது உபன்யாசம் பண்ணுறார் அதை போய் கேட்குறது, கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் அடுத்தது. அல்லது ஒரு இடத்துல உட்காந்துட்டு ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ சொல்லி கொண்டிருத்தல், இதெல்லாம் அதில் வரும். அதனால் இந்த 2 விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு ஏகாதசி விரதம் இருப்பதனால் நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கு இது ரொம்ப நல்லதாக இருக்கிறது. அப்படி என்ற காரணத்தினாலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை லங்கனம் பரம ஔஷதம், ஒரு வேர்டிங்கே இருக்குது. லங்கனம்னா சொன்னேன் ஸ்கிப்பிங் எ மீல்னு, ஸ்கிப்பிங் 2 meals ஆல்சோ நோ ப்ராப்ளம், ஸ்கிப்பிங் ஏ சிங்கிள் மீல். அதனால தான் இன்றைக்கி ஒருபோதுமா நம்ம ஊரில் இந்த ஒருபோதுன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு நைட்டு மீல் சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம், அல்லது பகல் மீல் சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று நம்ம ஊரில் நைட்டு மீல் தான் அவாய்ட் பண்ணுறவங்க. மற்ற முஸ்லீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நைட்டில் சாப்பிடுவாங்க, பகலில் ஸ்கிப் பண்ணுவாங்க. நாம் பகலில் சாப்பிடுவோம், நைட்டு ஸ்கிப் பண்ணுவோம். இதை மறந்துடக்கூடாது. நம்முடைய விரத முறைக்கும் அவர்கள் விரத முறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு அடிப்படையிலேயே இது தவிர அது தவிர அதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சாஸ்திரம் இதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி அப்படி ஒரு விரதமும் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் பகல் முழுக்க பட்டினி கிடந்து நைட்டும் சாப்பிடலாம், சூரிய அஸ்தமனத்திற்கு பின் சாப்பிடலாம், சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக சாப்பிட்டு விட்டு, அதாவது ஒன் சிங்கிள் மீல் ஹோல் டேயில், அதுக்கப்புறம் நைட்டு அப்படியே பட்னியாக இருக்கிறது. அதுதான் நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய முறை. நம்ம இந்துக்கள் யாரும் பகல் ஃபுல்லாக பட்னி கிடந்து ராத்திரி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. பகலில் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், ஆனால் நைட்டில் நிச்சயமாக சாப்பிட மாட்டோம். அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்த இதனால் என்ன லாபம் சார்னா, இந்த பகவானுடைய உணர்வில், சிந்தனையில், இறை உணர்வில் இந்த ஞானேந்திரியங்கள் 5ன்னு சொல்லியிருக்கு, கர்மேந்திரியங்கள் 5ன்னு சொல்லியிருக்கு, மனசுன்னு ஒன்று இருக்குது, மொத்தம் 11. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு. இந்த 11ம் சேர்ந்து அப்படியே பகவானுடைய அந்த சிந்தனையை தவிர வேறு ஒன்றிலையும் போகாமல், ஞானேந்திரியம்னா அதுக்குள்ளே இது நாட்டத்துக்கெல்லாம் போகும். கண் ஒரு காட்சியை காண விரும்பும், காது ஒரு செய்தியை அங்கே பேசினா கேட்கும், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஞானேந்திரியங்கள் ஷட் கம்ப்ளீட்டாக மூடிடு. கர்மேந்திரியங்களும் அப்படி தான் கம்ப்ளீட்டாக மூடிடு, வேலையை செய்யாமல் இருந்து மனசு அது 2 எல்லாம் எதில் ஈடுபடணும். நான் ஒரே ஒரு விஷயத்தில் பகவத் தியானத்தில். அப்படின்னா கர்மேந்திரியங்கள் பூஜை பண்ணலாம், புஷ்பத்தை எடுத்து போடலாம், வாயினால் மந்திரம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் லௌகிகமாக நாம் மற்ற நாட்களில் நடத்தக்கூடியதை இன்றைக்கி நடத்த முடியாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறையில் ஹிந்துத்துவ வாழ்க்கை முறையை நம்ம வாழல. அதனால் நிச்சயமாக அதில் ஏகாதசி இன்றைக்கி லீவ் விடுறதோ, ஏகாதசி இன்றைக்கி இதற்காக எல்லாருக்கும் ரூல் போட்டு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதோ, ஹோட்டல்ஸை மூட சொல்கிறதோ,
அதெல்லாம் நம்முடைய பழக்கத்தில் கிடையாது. அது நம்ம கம்பல் பண்ண மாட்டோம். அது நம்ம தர்மத்திற்கும் இயற்கைக்கும் விரோதமான ஒரு செயல். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் கிருத்திகை என்றோ, சஷ்டி என்றோ, சிவராத்திரி என்றோ, சோமவாரத்தன்றோ, எத்தனையோ விதங்கள் இருக்குது. இல்லை, ஏதாவது ஒன்று இருந்து அதில் ஏகாதசி பிராபல்யம். ஒருத்தங்கிட்ட போய் கிருத்திகை விரதம் தெரியுமான்னா தெரியாமல் இருக்கலாம். அது அதிகமான நபர்கள். ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாமல் கூட இருக்கும். அதை பற்றி நான் சொல்லலை. தெரிந்தவர்களிலேயே கிருத்திகை விரதம் தெரியாதவர்கள், சஷ்டி விரதம் தெரியாதவர்கள், சோமவார விரதம் தெரியாதவர்கள் கூட ஏகாதசின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருப்பான். அந்த அளவுக்கு பாப்புலர். அந்த ஏகாதசியை நாமும் இன்றைய தினத்தன்று பின்பற்றுவதால் சயின்டிஃபிக்காகவும் அது உபயோகமாக நமக்கு பலனுள்ளதாக, ஜீரண உறுப்புகளுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பதாக அமையும். இதை யாரெல்லாம் பின்பற்ற விரும்புகிறோமோ பின்பற்றலாம். இது கட்டாயம் அல்ல. இந்துக்களுடைய விரதம் என்பதாக சொல்லி 100 இந்துக்களும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் என்கின்ற மதிமயக்கத்திலும் நாம் இருக்க வேண்டாம்.